வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் லா சீரீஸ்ல கான்ஸ்டியூஷன் பேக்ரவுண்ட்ன்றது வந்து நிறைய ஒரு 3-4 கேஸ் லாஸ் பார்ப்போம். கான்ஸ்டியூஷன்ல என்விரான்மெண்டல் லா பத்தி எங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் 1 என்ட்ரி 97ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெகுலேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆயில் ஃபீல்டு, மைன்ஸ், ரிவர்ஸ், அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் ரிவர் கனெக்ஷன்ஸ் இதை பத்தி சொல்லுது. என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கு இந்த லிஸ்ட் 1ல. அடுத்து வந்து லிஸ்ட் 2 என்ட்ரி 66 ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த், சானிடேஷனு, அக்ரிகல்ச்சரு, வாட்டர் சப்ளைஸ், இரிகேஷனு, ட்ரிங்கிங் வாட்டரு அண்ட் ஃபிஷரிஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. லிஸ்ட் 3 என்ட்ரி 52 இதுல வந்து ஃபாரஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் பத்தியும் அதுல சொல்லியிருக்காங்க. வந்து 7th ஷெட்யூல்டு ஆர்டிகல் 248ல ரெசிடரி பவர் பத்தி சொல்லியிருப்பாங்க. 249ல பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் லாஸ் ஆன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இதுல நம்ம என்விரான்மெண்டல் லாவை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயாவது கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி என்விரான்மெண்ட் ரிலேட்டடான விஷயம் ஏதாவது வருது அப்படின்னா அங்க வந்து பார்லிமெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட். இது வந்து பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ண லா. ஆர்டிகல் 250 வருது, ஆர்டிகல் 252 வரும். இதுல இருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம படிச்சிட்டோம்னா ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஒரு கேஸ் லாஸோ இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஆட் பண்ணோம்னா நம்ம இந்த லிஸ்ட் 1, 2, 3 இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். மெயினா வந்து இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம எழுதணும்னா நல்லா இருக்கும். 4 இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வரும். அது போக இது கான்ஸ்டியூஷனோட இன்டர் கனெக்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து முனிசிபல் கவுன்சில் ரத்லம் வெர்சஸ் ஸ்ரீ வர்திச்சந்த். இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த கண்ட்ரியில இருக்க மக்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம்னும், இத ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21ஓட கனெக்ட் பண்ணி இது வந்து ரைட் டு லைஃபோட இன்டர் கனெக்டடான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க, பப்ளிக் டாய்லெட் வந்து ஒரு காமன் ஹியூமன் பீயிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல காஸ்ட் பத்தி அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன விலை கொடுத்து போறோம் பாத்தீங்களா, அதை பத்தி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்கன்றத இந்த கேஸ்ல சொல்றாங்க. எம்சி மேக்டா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1991. இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம்ல 5 to 7 minutes வந்து மஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றத பத்தின விஷயங்கள் கட்டாயமா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அது போக வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆனா ஸ்கூல்ஸ், காலேஜ், புக்கு, அந்த எஜுகேஷன் புக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் புக்ஸ், அது எல்லாத்துலயுமே என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல தான். நர்மதா பச்சாய் அண்டோலன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாட்டர் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த தண்ணி வந்து பியூராவும் கலப்படமும் இல்லாம கெமிக்கல் ஹசார்ட்ஸோ எதுவுமே இல்லாத ஒரு நல்ல தண்ணி அந்த ஒவ்வொரு ஹியூமனுக்கும் கிடைக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுவும் ரைட் டு லைஃப் இன்க்ளூடட் ரைட் டு ஹெல்தி என்விரான்மெண்ட்டையும் சொல்லி ரைட் டு லைஃப்ல இதுவும் அடங்கும், பியூர் ட்ரிங்கிங் வாட்டரும் அடங்கும் அப்படின்றத இந்த கேஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சுபாஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதேதான், ஒரு ரைட் டு லைஃப்ன்றது இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டு அண்டர் கான்ஸ்டியூஷனு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரைட்டு கிடைக்கணும். அந்த ரைட்ல ஒண்ணுதான் வந்து ரைட் டு கெட் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர், ரைட் டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரீ வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் கிடைக்கணும் அப்படின்றத வந்து இந்த கேஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முரளி டியோரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ண கேஸ். இந்த கேஸ் எதை பத்தி அப்படின்னா, பாசிவ் ஸ்மோக்கர்ஸை பத்தி. அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு பொதுமக்கள் இருக்க இடத்துல ஒருத்தர் ஸ்மோக் பண்றாங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு மனுஷனோட ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுலதான் வந்து பாசிவ் ஸ்மோக்கரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ்ல தான்.
இது ரிலேட்டடா வந்து கட்டாயமா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பாசிவ் ஸ்மோக்கர் கேஸ்னாலதான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 30 ரூமுக்கு மேல ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னா அந்த ஹோட்டல்ல வந்து ஸ்மோக்கிங் ரூம்னு தனியா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 30 சீட்ஸ்க்கு மேல இருக்க ரெஸ்டாரண்ட்ல ஸ்மோக்கிங் ரூம் வைக்கணும்னு இந்த கேஸ்ல தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து. இந்த 5 கேசஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசஸ். இந்த 5 கேஸையுமே வந்து ப்ராப்ளம்ஸ்ல கட்டாயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல கேட்பாங்க. இவங்களுக்கு இப்படி எக்ஸ்ன்ற பர்சன் வந்து பப்ளிக் பிளேஸ்ல நிற்கும் போது ஒய்ன்ற பர்சன் ஸ்மோக் பண்ணாங்க, இதுக்கு என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எழுதிடலாம். இந்த கேஸ முரளி டியோரா கேஸ் போட்டு எழுதணும். அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ரைட் டு லைஃப் அஃபெக்ட் பண்ணுமா, இந்த கேசஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா எதுல வேணாலும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.